ஜிடி நாயுடு படம் வருதுங்க அப்படின்னு. ஜிடி நாயுடு படம் வருது அப்படின்னு. ஜிடி நாயுடு உண்மையிலே ஒரு மாபெரும் விஞ்ஞானி. தென்னகத்திற்கே தமிழகத்திற்கே ஒரு பெரிய அடையாளமாக இருந்தவர் அது. அவருடைய கண்டுபிடிப்புகள் பெரிய அளவில் பேசப்பட்டது. அவருடைய பயோபிக்கில் மாதவன் நடிச்சிருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பெரியாரை பற்றியோ அம்பேத்கர் பற்றியோ அல்லது வேறொரு தலைவர் பாரதியாரை பற்றி இப்படி வரும்பொழுது அவங்கள நம் பாடமாக படித்தவங்க அவங்களோட இன்றைக்கும் நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும் நம்ம நம்முடைய பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் ஜிடி நாயுடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எத்தனை பேருக்கு தெரியலையா? சும்மா பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க, ஏதாவது பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீ பெரிய ஜிடி நாயுடுவா அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு சந்திரபாபு நாயுடு தெரியும், இவர் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. அதனால் அந்த பயோபிக்கு ஒரு பெரிய கஷ்டம்தான். பார்க்கலாம் எப்படி மாதவன் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரா, அல்லது அண்டர் ஆக்டிங் பண்ணியிருக்காரா, அல்லது சொதப்பி இருக்காரா, இல்லை ஜிடி நாயுடு இதன் மூலம் இந்த படத்தின் மூலம் இன்றைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். பேன் இண்டியா படமாக வேறு வருது. சரி, என்ன எமோஷனில் என்ன இதுவை டச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கண்டுபிடிப்பாளர் அப்படின்னா அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் உலகம் முழுக்க.